அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த குர்ஆனிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு அடுத்த பாடத்தில் இருக்கிறோம். முந்தைய பாடத்தை சொல்லாத நபர்கள், எழுதி அனுப்பாத நபர்கள் இந்த பாடத்தை பார்த்ததுக்கு பிறகு கூட ரெண்டையும் சேர்த்து கூட அனுப்பலாம், பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வழக்கம் போல ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொண்டு வாங்க நம்ம கிளாஸுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். தங்களுடைய நேரத்தை கருதி தான் அதிகமான பேச்சுக்கள் இல்லாமல் நேரடியாக நம்ம கிளாஸுக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவட்டும், வாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், ஏற்கனவே படித்த பாடங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, ஜின்சுன் அப்படின்னு சொன்னால் பாலினம்னு சொல்லுவாங்க. ஆண் பாலா பெண் பாலா சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஜின்சுன் அப்படின்னு சொன்னால் பாலினம் எழுதிக்கிங்க, என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ முதக்கர் அப்படின்னு சொன்னால் ஆண் பால், முஅன்னஸ் அப்படின்னு சொன்னால் பெண் பால். முதக்கர் முஅன்னஸ், இது ஆண் பால், இது பெண் பால். இது ஆண், இது பெண். பாருங்க, வாஹித் ஒருமை, தஸ்னியா இருமை, மஸ்னாலானும் இருமை சொல்லலாம், தஸ்னியானும் சொல்லலாம், மஸ்னானும் சொல்லலாம். இது அடுத்தது ஜமு. ஜமுன்னு சொன்னால் பன்மை. நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய கிராமரில் பார்த்தோன்னு சொன்னால் ஒருமை பன்மைன்னு இருக்கும், அவ்வளோதான். இதில் அரபியில் மட்டும்தான் இருமைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அப்போ எப்படிலாம் அது மாறும், எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் டீப்பாக. இதெல்லாமே அடிப்படையாக வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த பாடங்கள் கிராமர் வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எளிமையான நடைமுறையின் மூலமாக உங்களுடைய மனதில் விரைவாக இந்த விவரங்கள் எல்லாம் பதியும் என்பதை அந்த ஆவல் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடியவனாக இந்த வகுப்பை நான் ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இப்போ பாருங்க, வாஹிதில் ஒருமை, ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுறோம். எடுத்துக்காட்டு முஸ்லிம்னு எழுதுறோம்னு வச்சுங்களேன். முஸ்லிமுன். முஸ்லிம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அமைதியானவர், அதாவது அமைதியானவன், கட்டுப்பட்டவன் அர்த்தம். இது நீங்க எழுதிக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அமைதியானவன், அமைதியாளன் அல்லது கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். இத கட்டுப்பட்டவன், கட்டுப்பட்டவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும் தமிழ்ல சொல்றதா இருந்தா. இதுல இருமை இரண்டு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு வரும். அப்ப முஸ்லிம்க்கு ஒருமை அப்படிங்கிறத முஸ்லிம் அப்படின்னு முஸ்லிமானி அப்படின்னு ஒரு பாருங்க, முஸ்லிமானி. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இது ஆணி, இது ஊன அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆண்களுக்கு ஆணி ஊன அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க, அலிஃப் வரும் இடத்துல, முஸ்லிமானி அப்படி வரும். முஸ்லிமுன், முஸ்லிமானி. அடுத்தது பன்மையில சொல்லும் போது முஸ்லிமூன, முஸ்லிமூன. பாருங்க, இங்க ஒருமையில வரும்போது தோபேஷ் அதாவது ஒம்மத்தைன்னு வந்திருக்கு. நடுவில் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இருமையில வரும்போது பார்த்துங்க ஜேர் அதாவது கசர் வந்திருக்கு. அடுத்தது பன்மையில வரும்போது பாருங்க ஃபத்ஹ் அதாவது ஜபர் வந்திருக்கு. பார்த்துக்கணும், இந்த குறிகளையும் பார்த்துக்குங்க, எப்படி எல்லாம் அது மாறி வருதுங்கிறதையும் பார்த்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். இதை குறித்த டீப்பான கிராமரு, உள்ளார்ந்த உள்ளடக்க இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்த்தாலும், இது நம்ம இப்போதைக்கு நீங்க கவனிக்க வேண்டியது ஒருமை, இருமை, பன்மை அந்த மைண்டில் மட்டுமே இதை பாருங்க இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுறதுக்காக சொல்றேன். இப்ப அமைதியாளன், இரு அமைதியாளர்கள், கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பன்மை ரெண்டுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் சரி அரபியில பன்மை, இரண்டுக்கும் மேற்பட்டதெல்லாம் பன்மையாகும். ஆனா தமிழ்ல மற்ற கிராமர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டுக்கு ஒன்னுக்கு மேல வந்தாலே ப்ளூரல் ஆயிரும். ஆனா அரபியில ரெண்டுக்கு மேல வந்தாதான் ப்ளூரலா மாறும், பன்மையா மாறும். முஸ்லிமூன் அப்படி ரெண்டுக்கு மேல எது வந்தாலும் சரி அது முஸ்லிமூன், அதாவது ஊனன்னு வந்துடும். இப்ப பாருங்க, ஆணின்னு வருதா, இங்க பாருங்க இந்த இடத்துல ஆணி அலிஃபு, முஸ்லிமானி வருதா, அது மூண. இததான் ஆணி ஊன. இந்த இடத்துல நேரடியா ஊனன் வராம இங்க மீன் வந்ததுனால அது மூணன்னு மாறிடுச்சு.
இதே பா வந்தா பூனன்னு மாறும், தா வந்தா தூணன்னு மாறும். நம்ம பொதுவா ஊனன்னு வச்சுப்போம், இதை ஆணின்னு வச்சுப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன வருதோ அதோட சேர்ந்துக்கும். இப்ப ஆணி முன்னாடியோட சேர்ந்துக்கும். ஊனா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எழுத்து லாஸ்ட்ல முடியுதோ அலிஃப் வராம இந்த இடத்துல வேற எது வேணுமாலும் வரலாம், அப்படி வந்துடும். அப்ப ஆணி ஊன, ஆணி ஊனன்னு சொன்னா அது ஆண்பாலை குறிக்கக்கூடியது அப்படின்னு நீங்க விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இதையே நம்ம பெண் பால்ல சொல்றோம். அப்ப முஸ்லிம்க்கு பெண் பால் என்ன? அதாவது முதக்கர்னா ஆண்பால், முஅன்னஸ்னா பெண் பால். இப்ப முஸ்லிமுக்கு பெண் பால் என்னன்னு சொன்னா பெண் பாலுடைய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தா கோல்தா. பாருங்க, முஸ்லிமா, முஸ்லிமத்துன். பாருங்க, முஸ்லிமா அந்த கோல்தா வந்தாவே அது என்னவா ஆயிடும்? பெண் பாலா ஆயிடும் சொன்னேன் நானு. பெண் பால் ஆயிடுச்சு. இப்போது அமைதியானவள், அடுத்தது கட்டுப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இதை என்னமா மாத்தலாம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரியே முஸ்லிம் வாணி, அப்போ முஸ்லிம் மத்தானின்னு வரும். இதுவும் ஆணிதான், இதுவும் ஆணிதான் வரும். ஆனா இந்த கோல்தா வரதுனால தானின்னு மாறும். இத முஸ்லிமத்தானி. பாருங்க, இத என்ன மாதிரி சொல்லலான்னு சொன்னா இதை தான் நம்ம தானின்னு சொல்றோம். தானி. பாருங்க, இது ஆணி, இது தானி. ஆணின்னு வந்துச்சுன்னு சொன்னா அது ஆண்பால், தானின்னு வந்தா அது பெண்பால் இருமை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பார்ப்போம். இப்ப இது எப்படி வரும் அப்படி பார்த்தா இது ஈஸியா முடிஞ்சுன்னு பாருங்க. முஸ்லிமாத். எப்படி? முஸ்லிமாத், முஸ்லிமாத்துன். இது ஆத்துன் அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஊன வந்தா ஆண்பால் பன்மை, ஆத்துன் வந்துச்சுன்னு சொன்னா ஆத்துன், ஆத்துன் வந்துச்சுன்னு சொன்னா அது பெண்பால் பன்மை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ தானி வந்தா அது ஆண் பெண்பால் இருமை, ஆத்துன் வந்தா பெண்பால் பன்மை, ஆணி வந்தா ஆண்பால் இருமை, ஊன வந்தா ஆண்பால் பன்மை அப்படின்னு இதை வச்சுதான் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்லயும் வரும். இப்போ நம்ம அடுத்தடுத்ததை பார்ப்போம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த கலர்ல கருப்பு கலர்ல எழுதுறதெல்லாம் ஆண்பால், ப்ளூ கலர்ல எழுதுறதெல்லாம் பெண்பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இப்ப என்ன பால் போட போறோம்னா முதக்கர்ல எழுதுறோம். முதக்கர். இப்ப முதக்கர்ல அடுத்த வார்த்தை எழுதுறோம். என்ன எழுதுறோம்னு பார்த்தா முஸ்லிம் எழுதிட்டோம். அடுத்தது சாலிஹ், இது ஆண்பால். இப்ப எழுதுறது என்ன? ஆண்பால். சாலிஹ்னு எழுதுறோம். சாலிஹுன் அப்படின்னா நல்லவன், நல்லவன், அதுக்கு அர்த்தம் நல்லவன். இப்போ இது எப்படி இருமையா மாத்துறது ஆண்பால பார்த்தா சாலிஹானி, சாலிஹானி ரெண்டு நல்லவங்க, நல்லவன் அப்படின்னு சொல்லலாம். இத சில நேரங்கள்ல சாலிஹைனின்னு சொல்லலாம், இத முஸ்லிம் மைனின்னு சொல்லலாம். இதோடைய கிராமர் வேற இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு ஜர்ன்னு சொல்லி ஒரு பாடம் வரும், இணைப்பு வார்த்தைகளை எழுத்துக்கள் பற்றி போடும்போது கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா போதும், உங்களுக்கு மைண்டில் குழப்பிக்க வேண்டாம். ஆல்ரெடி அரபி கிராமர் தெரிஞ்சவங்க அதை சொல்லுவாங்க, அது இப்படியும் வருமேன்னு சொல்லிட்டு வரும் தான், குழப்பி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா உள்ள புகுத்திக்கலாங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். பாருங்க, சாலிஹானி. இப்போ ஆணி வந்துருச்சா? அப்போ ஆணி வந்தாவே என்ன? அது ஆண்பால். அடுத்தது எப்படி வரணும்? ஊனன்னு முடியணும். அப்போ பெண் ஆண்பால் வரணும்னா ஊனன். அப்படி எப்படி முடிக்கலாம்? சாலிஹூன, சாலிஹூன. இது ஆண்பால் பன்மை அப்படி முடிக்கலாம். அதே பாருங்க முஅன்னஸ். முஅன்னஸ் இது அதாவது சா 3 புள்ளி இப்படி இணைச்சு போட்டிருக்கேன். இப்போ சாலிஹ் பெண்பாலா மாத்துறதா இருந்தா ஒண்ணு தான் மாத்தினா ஆயிடும். அப்படி சாலிஹா, சாலிஹத்துன் அப்படி ஆயிடும். சாலிஹத்துன் அப்படின்னா நல்லவள்,
நல்லவன் அர்த்தமாகும். இதை எப்படி மாத்தலாம்? ஆணி அடுத்து தானின்னு மாத்தணும். எப்படி? சாலிஹதானி, சாலிஹதானி. அடுத்தது சாலிஹாத், ஏன்னா ஆத்துன்னு முடியணும் இல்லையா? சாலிஹாத்துன், சாலிஹாத்துன். இப்ப பாருங்க, சாலிஹாத்துன். இப்படிதான். இதே மாதிரி அடுத்ததை ஒண்ணு போடுறோம். என்ன போடலாம்? முஃமின்னு போடலாம். முதக்கர் முஃமின் அப்படின்னா என்ன? உண்மையான விசுவாசி, உண்மை விசுவாசி, உண்மை நம்பிக்கை, நல்ல சரியான நம்பிக்கையாளன், உண்மை நம்பிக்கையாளர் அப்படின்னு அர்த்தமாகும். அப்போ முஃமின். இப்போ என்ன சேர்க்கணும்? ஆண்பாலா இருந்தா ஆணி சேர்க்கணும். அப்போ முஃமினானி, முஃமினானி ஆணி சேர்த்துட்டோம். அடுத்தது ஊன சேர்க்கணும். எப்படி சேர்க்கலாம்? முஃமினூன. இது அதே அர்த்தம் தான். ரெண்டு உண்மை விசுவாசி, பல உண்மை விசுவாசி அப்படின்னு ஆகும். அடுத்த அதே வார்த்தையை எப்படிலாம் நம்ம பெண்பாலா மாத்தலாம்? அதே அப்படியே முஅன்னஸ். பாருங்க, முஃமினா, முஃமினத்துன் அப்படியே ஆண்பால் பெண்பால் ஆயிடும். உண்மை விசுவாசி பெண்பால். அப்படி இதோடைய அர்த்தம் தான் அப்படியே சேம் இந்த அர்த்தம் தான் வரும். இதை எப்படி அடுத்தது மாத்தோம்னா இந்த இடத்துல என்ன வரணும்? தானி. இப்ப ஆணி போட்டாச்சு, அடுத்து தானி போடணும். முஃமினத்தானி. பாருங்க, முஃமினத்தானி. அடுத்தது ஆத்துன் முடிக்கணும். முஃமினாத், முஃமினாத்துன் இப்படி முடிக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வார்த்தையை பார்ப்போம். என்ன ஒரு வார்த்தை? முதக்கர்ல பார்க்கலாம். முதக்கர் முஷ்ரிக்னு போடுவோம். சரிங்களா? முஷ்ரிக், முஷ்ரிக், முஷ்ரிகுன் அப்படின்னா என்ன? இணை வைப்பவன். அல்லாஹ் இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து எல்லாத்தையும், எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஆண்கள் பெண்களையும் பாதுகாக்கணும் இந்த தன்மையிலிருந்து. அப்படின்னா முஷ்ரிக் அப்படின்னு சொன்னா இணை வைக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இறைவன் எந்த பாவத்தை வேணுமாலும் நான் மன்னிக்கிறேன், இன்னல்லாஹ லா யக்ஃபிர்னு சொல்லக்கூடியது, மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்லக்கூடியது இந்த இணை வைப்பு தான். இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து பாதுகாக்கணும். அது உதாரணமாக சொல்றதுக்கே பயமா இருக்குது. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன். பாருங்க, முஷ்ரிக் அப்படின்னு சொன்னா என்ன? குரான்ல இந்த வார்த்தைகள்லாம் வருது, அதை அடையாளப்படுத்துக்காக சொல்றான். அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா குரானை படிக்கும்போது ஈஸியா புரிஞ்சுட்டுமேங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ முஷ்ரிக். அப்போ இது எப்படி பண்ணலாம்? ஆணி சேர்க்கணும். முஷ்ரிகானி. இப்படி முஷ்ரிகானி. இது பாருங்க, காஃபு அலிஃப். இது முஷ்ரிகானி. அடுத்தது முஷ்ரிகூன. பாருங்க, ரெண்டு இணை வைப்பாளன், பல இணை வைப்பாளர்கள் அப்படி அர்த்தமாயிரும். இதையே அப்படியே பெண்பாலுக்கு மாத்திரம். முஅன்னஸ்க்கு என்ன அப்படின்னா முஷ்ரிகா, முஷ்ரிகத்துன், முஷ்ரிகா. இதை இணை வைப்பவள். அப்படியே தான் பெண்பால்ல மாத்திக்கணும். இணை வைப்பவன், இது இணை வைப்பவள். எல்லாம் பாதுகாக்கட்டும். இத தானி போட்டு சேர்க்கணும். முஷ்ரிகத்தானி, முஷ்ரிகத்தானி, முஷ்ரிகத்தானி. அடுத்தது முஷ்ரிகாத், முஷ்ரிகாத்துன், முஷ்ரிகாத்துன். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நம்ம இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப முதக்கர் முஅன்னஸ் அப்படிங்கிறதுல நான் 2 வீட்டு பாடம் உங்களுக்கு தரேன். அந்த வீட்டு பாடத்தை அழகான முறையில எழுதி காமிக்க இந்த வகையில. இப்ப நீங்க இதை புதுசா கத்துருக்கிறீங்க. ஜின்சுன் அப்படின்னு சொன்னா பாலினம், பாலினம்.
வாஹிதுன்னு சொன்னா ஒருமை, தஸ்னியான்னு சொன்னா இருமை, மஸ்னான்னு சொல்லலாம். இது பன்மை ஜம்முன்னு சொன்னா. இது இப்படியே நான் எப்படிலாம் டேபிளா போடுறனோ அந்த டேபிள் மாதிரியே நீங்க எழுதுனாதான் உங்களுக்கு ஈஸியானதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் 2 உதாரணங்களை சொல்றேன். அதை ஆண்பால் பெண்பாலாவும் நான் மாத்தி காமிச்சிடுறேன். அதை நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணுதான், ஒரு விஷயத்த ஆண்பால் பெண்பால் மாத்திடுவேன், இன்னொன்னா வெறும் ஆண்பால் மட்டும் தான் போடுவேன். நீங்க பெண்பாலாவும் மாத்தி இருமை பன்மையையும் மாத்தி காமிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த வீட்டு பாடத்தை கொடுக்குறேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இது வெறுமனே விளையாட்டுக்காக ஏதோ ஒரு நேரம் போகாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லாம, குர்ஆனை யாரும் முழுசா விளங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எளிமையா ஒரு குழந்தைக்கு சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ நேரங்களை செலவு செஞ்சு பாடம் நடத்தி அப்புறம் திரும்ப வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி உங்க மத்தியில கொண்டு வந்து வைக்கிறோம். இவ்வளோ நேரங்களும் தங்களுக்கு எப்படியாவது குர்ஆன் எளிமையான முறையில் போய் சென்றடையணும், செலவடைஞ்சிருக்காம செஞ்சிடணும்னு சொல்லி தான் நிறைய நபர்கள், பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், இந்த கிராமர் விஷயத்த ரொம்ப சடைஞ்சு போய் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு மைண்ட்ல ஏறல அப்படின்னு சொல்றதுனாலதான் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லுவோமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்லோ லேர்னருக்கு சொல்ற மாதிரி மெதுவா கற்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்டா படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பொறுமையாவே போவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபாஸ்டா படிச்சோம்னா ஃபாஸ்டா மறந்துடும். பொறுமையா தட்டு மாதிரி கொஞ்சம் படிச்சு வச்சிங்களேன், அது மறக்கவே மறக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சமாவே போவோம். உங்களுக்கு தரக்கூடிய வீட்டு பாடங்களை குறிப்பா நீங்க எழுதி காமிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதான் அதுல முக்கியமான விஷயமே. எப்படி உங்கள்கிட்ட நம்ம வந்து எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி இல்ல, இது உங்களுக்கு எளிமையா தெரியுதுன்னு சொன்னா நிறைய நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அந்த நன்மை உங்களுக்கும் உண்டு இன்ஷா அல்லாஹ். எங்களுக்காகவும் துஆ செய்யுங்க. இப்போ நான் வீட்டு பாடம் கொடுக்குறேன், வீட்டு பாடத்தை எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. அதற்கான நம்பரு கீழே கொடுக்கப்பட்டிருக்கோம், வாட்ஸ்அப்ல இருக்கும். தனியாவே நீங்க இந்த இன்பாக்ஸ்ல வந்து தான் நீங்க பாடம் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரெட் கலர்ல எழுதுறது வந்து உங்களுக்கு வீட்டு பாடம். இப்போ நான் வந்து ஆண்பால் பெண்பால் மாற்றி காமிச்சிருவேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று வெறும் ஆண்பால் மட்டும் போடுவேன், நீங்கள் அதை பெண்பாலாகவும் மாற்றணும், இருமை பன்மையாகவும் மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்படி சொல்லுங்க, வாஹிது தஸ்னியா, அடுத்தது ஜம்உ. சரிங்களா? அப்போ வாஹிது தஸ்னியா ஜம்உ, இது ஆண்பாலுக்கு. அதே பெண்பால்ல வாஹிது தஸ்னியா ஜம்உ அப்படிங்கிறத இப்படி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வலதுகை இடதுகை சிஸ்டம். அப்போ ஞாபகம் வச்சுக்க முடியாதுக்காக வேண்டி இல்லை, இப்படிலாம் தேவையே இல்லை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்க முடியும்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஸாதிகுன் அப்படின்னா என்ன? உண்மையாளன். என்னது? இது வீட்டு பாடம். ஸாதிகுன் அப்படின்னா உண்மையாளன். இப்ப இத உண்மையான பெண், உண்மையாளி அப்படின்னா எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஸாதிகான்னு மாத்தலாம். எப்படி? பின்ன ஒண்ணுமே இல்லை இதுல என்னது, இந்த கோல் தான் மாத்தணும்னு சொன்னா ஸாதிகத்துன், அதாவது ஸாதிகா அப்படின்னு சொன்னா என்னது? உண்மையான பெண், உண்மையாளி, இதோடைய பெண்பால். அவ்வளவுதான். இப்ப நீங்க இதை எப்படி மாத்தணும்? ஆணி போட்டு மாத்தணும், ஊனை போட்டு மாத்தணும், தானி பாட்டு மாற்றணும். அடுத்தது ஆத்துன் அப்படின்னு இது முடியணும். அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இப்போ நான் வந்து ஆண்பால் மட்டும் சொல்லுவேன், நீங்கள் அதை பெண்பாலாகவும் மாற்றணும், இருமை பன்மையாகவும் மாற்றணும். அது என்ன அப்படின்னா பாருங்க, முனாஃபிக், முனாஃபிகுன். இப்போ முனாஃபிகுன் அப்படிங்கிறது, முனாஃபிகுன் அப்படிங்கிறத கோல்தாவை இங்க வச்சு என்ன மாத்தணுமோ மாத்தணும். இப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நயவஞ்சகன், நயவஞ்சகன். அப்போ முனாஃபி இந்த கோல்தா போட்டு என்ன வருங்கிறது இங்க எழுதிடுங்க. அடுத்தது ஆண்பால்னா ஆணி ஊன, தானி ஆத்துன் அப்படிங்கிறத வச்சு இதை எழுதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இது எல்லாமே புரிந்து கொள்ள சூழ வச்சு குர்ஆனை முழுதா நம்ம அரபியில் ஓதும் போதே நமக்கு புரிகிற சூழலை கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நீங்கள் படிங்க. இந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் நீங்கள் வீட்டு பாடத்தை கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய இந்த இறை வசனங்களை, வாக்கியங்களை, வார்த்தைகளை ஓதி புரிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்வை அதை மாதிரியே அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவானதா அமைக்கட்டும் இதை இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வரைக்கும்